இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஆதாரமாக வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் தரித்திரத்திலிருந்து, வறுமையிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். தீராத வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார். மரண கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். கோபம், எரிச்சல், மூர்க்க குணத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். மன அழுத்தத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலும் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யார் அப்படின்னா, ஒரு விபச்சார ஸ்திரீ. விபச்சாரத்துல அந்த பாவத்துல பிடிக்கப்பட்டு கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு அந்த வேத பாடர்கள் பரிசைகளை அழைத்து கொண்டு வரப்பட்டு யார் முன்னாடி நிற்கிறாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்பாக அந்த ஸ்திரீயை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நடுவுல அந்த ஸ்திரீ நிற்காங்க. இப்ப எல்லாருமே குற்றம் சுமத்துறாங்க. இந்த ஸ்திரீ இந்த பாவம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாருமே குற்றப்படுத்துகிறவர்களாக ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க. மோசே எழுதின அந்த டைம்ல அந்த நியாயப்பிரமாணத்துல என்னன்னா, இப்படி யாராவது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாங்கன்னா கல்லெறிந்து என்ன பண்ணணும்? கொலை செஞ்சிடணும்னு கொலைக்கு பாத்திரவானா இருக்கிறாங்க அவங்க, இந்த கொலை செய்யப்படுவதற்கு. அது மாதிரி இவரும் ஏதாவது தீர்ப்பு சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக எங்க வந்து நிற்கிறாங்க? இப்போ அந்த ஸ்திரீ நடுவுல நிற்கிறாங்க, எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. இந்த ஸ்திரீ இந்த பாவம் செய்யும் போது நாங்க கையும் களவுமா பிடிச்சு கூட்டு வந்திருக்கிறோம், நீங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றப்படுத்துறவர்களாக இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, குனிஞ்சு ஏதோ ஒன்று அவங்க விரல்னால எழுதிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் எழுதினது 3 முறை தான். முதலாவது எப்போ அப்படின்னா, அந்த 10 கட்டளைகள், அந்த சட்டத்தை எழுதி நம்ம கையில தரும்போது அவருடைய கைகளினால் எழுதி கொடுத்தார். அடுத்ததாக தானியேல் புஸ்தகத்துல இருக்கு, பெல்ஷாத்சார் வந்து அவரோட அரண்மனையில அந்த மதில்ல விரலினால எழுதினது, அதாவது நியாய தீர்ப்பு வழங்குவதற்காக எழுதினார். 3வது முறையாக இந்த இடத்துலதான் அவர் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல எழுதல, ஆனா எழுதுனாங்க. நான் நினைக்கிறேன் அந்த விபச்சார ஸ்திரீக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த விபச்சார ஸ்திரீய ஆக்கினைக்குள்ளாக ஆண்டவர் தீர்க்கவில்லை. அவர் வந்து பாவிகளை நேசிக்கிறார். பாவத்தை தான் அவர் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். அவர் முன்பாக வந்து நின்று அந்த ஸ்திரீய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, குற்றப்படுத்தல, மாறாக என்ன பண்றாங்க? மன்னிப்பை அளித்தார். இன்றைய தினத்திலும் நீங்க பாவத்துல வந்து நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். நம்ம அவருடைய பாதத்துல சரணடையும் பொழுது அவர் வந்து நம்மளை என்ன பண்ணுவாரு? மன்னிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகமே பாவத்துல தான் இருக்குது. பாவம் உங்கள் வாசற்படியில படுத்திருக்கும்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் கைக்குள்ளேயுமே என்ன இருக்குது? பாவம் இருக்கு. மொபைலை ஓபன் பண்ணாலே அதுவே வருது, பாவமே வருது. நம்ம அதுக்கெல்லாம் விலக்கி நம்மளை பாதுகாக்கணும். சரியா? புலியும் மானும் ஒன்றாக நீர் அருந்தும் இடமாக எது இருக்குது? மொபைல் இருக்குதுன்னு. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும். பசுத்தோல் பொருத்திய புலியும் யாரை விழுங்கலான்னு சொல்லிட்டு அதுல உட்கார்ந்து இருக்கும். சரியா? நம்ம தான் கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும்? இருக்கணும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலயும் எல்லாருமே அடிக்டா இருக்காங்க. ஏதோ ஒரு பொழுதுபாக்குக்கு பாக்குறது தப்பு இல்லை, ஆனா அதையே நம்ம உலகமா வைத்து விடக்கூடாது. அது நமக்கு கீழே இருக்கணும், அதுக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. சரியா? ஆனா இந்த டைம்ல இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே மொபைல் இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்குது. எங்க காலேஜ்ல ஒரு முறை ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவன் மொபைல் யூஸ் பண்ணதுனால அதை வந்து நாங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டோம். சரியா? அப்போ வந்து அந்த பிடிச்சு நாங்கள் வந்து அங்கே லாக்கரில் போட்டு வச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஒரே ஃபோன். யார் கால் பண்ணுறா? அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. அவன் வந்து வீட்டுக்கே இன்னும் வரல, நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? காலேஜ்லேருந்து அவன் வீட்டுக்கு வரல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ். நாங்கள் ஐயோ அவன் வீட்டுக்கு போயிட்டானே அப்படின்னா, இல்லை அவன் இன்னும் வரல. உடனே ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவன் நீங்கள் வந்து மொபைல் பிடிங்கி வச்சுட்டீங்கல்ல சார், அதனால தான் அவன் வந்து வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா? அந்த பிள்ளைங்க மொபைல் இல்லைன்னா நம்ம வந்து மொபைல் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க செத்துருவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ளே இப்போ இருக்காங்க இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ். நம்ம வந்து மொபைலுக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. சரியா? அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியணும். நம்ம அந்த ஒரு கேம் விளாடுறோம் அப்படின்னா அந்த கேம்குள்ளேயே போயிடுவாங்க. அது இல்லைனா டெய்லி இத்தனை மணி நேரம் விளாடணும், 8 மணி
மணி நேரம் 10 மணி நேரம் விளையாடுற வாலிய பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கணும். நம்ம நினைப்போம் நம்ம வந்து அதை விளையாடக்கூடாது நம்ம நினைச்சாலும் நம்மளால வெளியில வர முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப உள்ளுக்க நம்மளால வெளியில வர முடியாத அளவுக்கு போயிட்டோம். நம்ம விடுவிக்க ஒருத்தர் வேணும். அந்த ஒருத்தர் தான் யாரு அப்படின்னா கர்த்தர். சரியா? அந்த கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் ஹெல்ப்னாலதான் நம்ம அந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியும். அவர் தான் நம்ம மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம அப்போ என்ன பண்ணணும்? அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்துடணும். இந்த எல்லாருமே போயிட்டாங்க. ஏன்னா இந்த விபச்சார ஸ்திரீ மட்டும் நடுமத்துல நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எவன் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் ஒன்னே எல்லாரும் ஓடிட்டாங்க. என்ன பெரியவங்க குற்றப்படுத்தின எல்லாருமே போயிட்டாங்க. இந்த ஸ்திரீயும் சரி நம்மளை யாருமே குற்றப்படுத்தலன்னு அவங்களும் அப்படி நைஸா நழுவி போகலன்னு அவங்க அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் ஏதாவது பேசுவாரு, ஏதாவது நம்ம பாவத்தை மன்னிப்பாரான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படி நின்றுட்டே இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், உனக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்றைய தினத்திலும் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்றாரு, உங்க பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இனி பாவம் செய்யக்கூடாது. இனி பாவம் செய்யாம இருக்கணும்னா நம்ம யாரு ஹெல்ப் நம்மளுக்கு தேவை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவை. நம்மளும் பிரயாசப்படணும். நம்மளுடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்து அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரியா? பாவத்திலிருந்து விடுவிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். சரியா? குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் நம்ம மெய்யாகவே நம்ம என்ன பண்ண முடியும்? விடுதலை பெற முடியும். சரியா? அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார், என் பாவம் அனைத்து மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், என் பாவம் அனைத்து மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நம்ம ஒரு பாவத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமே இருக்காது. சரியா? நம்மளுடைய விடுதலை நாயகன் யாரு? நம்ம ஏசப்பா தான். அவர் எப்போ வந்து நம்மளுக்கு விடுதலை தர்றாரோ அப்ப யாரும் தர முடியாத சந்தோஷம் சமாதானம் நமக்குள்ள வந்துடும். இந்த உலகத்துல பாவம் அழிஞ்சு கிடக்கு, பாவம் வாசற்படியில கிடக்கு, பாவம் நம்ம கைக்குள்ளாவே இருக்கு. இந்த பாவம் வந்து நம்ம செய்ய நம்மளுடைய மூளையை மழுங்கடித்து விடும். சரியா? நம்ம வந்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அவருடைய ஹெல்ப் தேவை. ஏன்னா மொபைல் இல்லாம நம்மளால வாழ முடியாது. எல்லா இடத்துலயும் காலேஜ் ஸ்கூல் எதை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வர்ற நோட்டிபிகேஷன் எங்க தான் வருது? மொபைலுக்கு தான் வருது. சரியா? அப்ப நம்ம மொபைலை யூஸ் பண்ண வேண்டியது அவசியம், அத்தியாவசியம், ஒரு இன்றியமையாதது மாதிரி நம்மளுக்கு மாறிடுச்சு. அப்போ அதுக்குள்ளதான் பாவமும் இருக்கு. அப்ப அந்த பாவத்துல இருந்து பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஆனா அது மட்டா யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு யாரோட ஹெல்ப் தேவை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவை. நம்ம அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய பாதத்துல வந்து நம்ம நிற்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலையிலும் கூட நாங்கள் இந்த பாவத்தில் சிக்கி இருக்கிறோம். இதுலேருந்து எங்களால் விடுவிக்க எங்களால் வெளியில் வர முடியல, எங்களை யார் விடுவிப்பான்னு சொல்லி கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தான் ஏசப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாவத்தில் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு இந்த பாவத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் விடுவிக்கிறதுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. விடுதலை தருகிறவர் நீரல்லவா தகப்பனே. பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவீங்க. நீங்கள் எங்கள் பாவங்களை எங்களை மன்னிக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களுடைய பாவங்களை எல்லாம் உங்களுடைய முதுகுக்கு பின்பாக நீங்க எரிந்து விட்டபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. விடுதலை நாயகனே உமக்கு நன்றி. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை